லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று நேரில் ஆஜரானார். கடந்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் 3,23,00,000 ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, அரசு அதிகாரிகள் 9 பேர் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர் ஒருவர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக சென்னை, திருவண்ணாமலை மற்றும் கரூர் உட்பட 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் சான்றுகள் உள்ளிட்டவையுடன் 40 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் ஆஜராகும் நாளில் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்வதால் நேரில் ஆஜராக இயலாது என்று ஏவா வேலு வழக்கறிஞர்கள் மூலம் விளக்க மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் ஆஜராக கோரி சம்மன் அனுப்பியதால் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அதிகாரிகள் அவரிடம் விரிவாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.